பூசணிக்காய் புட்டிங் தான் செய்ய போகிறோம். அகரகார் இல்லைன்னா கடற்பாசின்னு சொல்லுவாங்க. இதை அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். பூசணிக்காவை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரையும் போட்டு நல்லா வேக வச்சு கரண்டியை வச்சு மசிச்சு விட முடிஞ்சால் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அகரகாரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது அது எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அதை தண்ணி எடுத்து வச்சுட்டு பாலை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பூசணிக்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். பால் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம காய்ச்சி வச்சுருந்த அகரகாரையும் உள்ளே ஆட் பண்ணி நம்ம அரைச்ச பூசணிக்காவை ஊற்றி அதோட இந்த பால் அகரகாய் சேர்ந்ததையும் ஆட் பண்ணி அடுப்பை நல்லா சிம்லே வச்சு நம்ம காய்ச்சி எடுக்கணும். இனிப்பும் தேவைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூள் லைட்டாக முணுக்கி போட்டுக்கலாம். இல்லை நம்ம சுகரோட பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா காய்ச்சி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான பூசணிக்காய் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.